அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர தென்காசிக்கு தனிப்பாதை அமைக்கிறது, கூடுதலான நடைமேடை அமைக்கிற பணிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே இந்த வருடத்தோட 5 நாள் கடந்து போயிடுச்சு. ஸோ தொடர்ந்து நம்மளை வீடியோ அப்லோட் பண்ண முடியல, வேலையாக இருந்துட்டேன். இந்த வீடியோவை தொடங்கலாம். இப்போது நடந்துகிட்டு இருக்கிற பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ட்ராக் லேயிங் தென்காசிக்கு தனிப்பாதை அமைக்கிற ட்ராக் லேயிங் பார்த்திங்க அப்படின்னா லாரியில் ஜல்லி கொட்டுற அளவுக்கு முன்னேற்றத்துக்கு வந்துருச்சு. ஏற்கனவே ஓகேச்சி எல்லாமே அவங்க அலைன்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கட் அண்ட் கனெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த லோக்கோமோட்டிவ் நிறுத்தி வச்சுருக்கிற அந்த லைனோடு தான் இந்த தென்காசிக்கு தனிப்பாதையை இணைக்கணும். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 6வது பிளாட்பாரத்துக்கான லைனை இணைக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த லோக்கோமோட்டிவ் நிறுத்துறதுக்கு அந்த லூப் லைனை மாற்றி அமைக்கணும். ஸோ அந்த பணிகளும் நடைபெற வேண்டியது இருக்குது. இந்த பணிகள் சீரான வேகத்தில் நடைபெற்று வருது. நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா செங்கோட்டைக்கு போகிற பயணிகள் ரயில் வண்டி போய்கிட்டு இருக்குது. ரயில்களுடைய டைம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. நான் கூடிய சீக்கிரத்தில் திருநெல்வேலியிலேருந்து புறப்படக்கூடிய வண்டிகளுடைய டைம் டேபிளை அப்லோட் பண்ணுறேன். நல்ல ஒரு மாற்றம் டைமிங்கில் பயணிகள் கொஞ்சம் வசதியாக மற்ற கனெக்டிங் ட்ரெயினை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாற்றத்தை செஞ்சுருக்காங்க. அதனால் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். கூடிய சீக்கிரம் டைம் டேபிளோட அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரெயின் போயிருக்குது இல்லைங்களா, இந்த பாதை இதுக்கு அடுத்த பாதையில் போகணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லோக்கோமோட்டிவ் நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை அடுத்த லைனுக்கு மாற்றி விடணும். ஏற்கனவே இந்த பகுதியோட சுவிட்ச் லைனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த புது ட்ராக் இங்கே போட்டிருக்காங்களே, அந்த சுவரை ஒட்டி, அந்த காம்பவுண்ட் சுவரை ஒட்டி வரக்கூடிய அந்த ட்ராக்குக்கு இதை மாற்றணும். இங்கே மாற்றின பிறகு இந்த பாதையை இது கட் பண்ணி இங்கே கனெக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த பணிகளும் நடைபெற வேண்டியது இருக்குது. இந்த சிக்னல் பாக்ஸ் எல்லாமே மாற்றிட்டாங்க. ஸோ புது சிக்னல் பாக்ஸ் 3வது பிளாட்பாரத்துலேயே வரிசையாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராக் லேயிங் அப்படிங்கிறது இங்கேருந்து தொடங்கி தென்காசிக்கு பாதை பிரிஞ்சு போகுது இல்லைங்களா, அங்கே வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க. ஸோ இதில் கூடுதலாக ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப வளைவான பகுதி பார்த்திங்களா, அதனால் இந்த தண்டவாளத்தை ஒட்டியே இன்னொரு தண்டவாளம் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் காமிக்கிறேன். அதாவது சைடு வீல் ரொம்பையும் அந்த டீஅலைன்மெண்ட் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக கூடுதலாக ஒரு தண்டவாளம் பக்கத்தில் அமைப்பாங்க. இந்த வளைவான பகுதி, இந்த ரைட் சைடு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது 2 சைடும் அமைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வண்டி இதில் வரவும் செய்யணும், போகவும் செய்யணும். அதனால் இதனால தான் அந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ரயில் தண்டவாளங்களை ட்ராக்குக்குள்ளே வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த பணிகளும் நடைபெற வேண்டியது இருக்குது. இப்போ ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 பில்லருமே ஈக்குவலான ஹைட்டுக்கு நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இந்த கட் ஆன் கனெக்ஷன் பிளாக் வாங்கும்போது வேணால் இந்த குறுக்க இருக்கிற இந்த பில்லரை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இந்த பணிகள் எந்த அளவுக்கு வேகமாக நடைபெறுதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பேசஞ்சர் போய்கிட்டு இருக்குது. இது போனதுக்கப்புறம் நம்ம 6வது பிளாட்பாரத்தில் போய் பார்க்கலாம். இந்த சிக்னல் பாக்ஸ் எல்லாமே புதுசு வரிசையாகவே கொண்டு வந்துட்டாங்க, எந்த இடையூறு இல்லாமல். புதிய நடைமேடையோட பணிகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தான். ட்ராக் லைங்கெல்லாம் அமைச்சிருக்காங்க. அது தொடர்ந்து ஸ்லீப்பர்லாம் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. சுவிட்ச் லைனும் இங்கே மாற்றி அமைக்கப்பட வேண்டியது இருக்குது.
இந்த இருக்க டீசல் பம்பு இங்கே தேவையா அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு டீசல் பம்பு வந்து அவசியம் தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லா பெட்டிகளுமே வந்து எல்ஹெச்பி கோச்சஸுக்கு மாறின பிறகு ஒருவேளை வேப் 7 ஹெச்ஓஜி இருக்கிற வேப் 7 கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஜென்ரேட்டர் காரை வந்து ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு டீசல் போடுறதுக்கு இந்த டீசல் பம்பு தேவை தான். நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட் நல்ல முன்னேற்றம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த சைடில் வந்து அந்த மண் சரியாமல் இருக்கிறதுக்கான காங்கிரீட் சோர் வந்து அமைச்சிட்ருக்காங்க. பணிகள் பார்த்திங்கன்னா ஓவராலாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே டைம் டேபிளோட அப்டேட்டை வந்து நான் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.